everyone, CUTPG 2026ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெஸ்ட் பேப்பர் கோட் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டெஸ்ட் பேப்பர் கோட், சிலபஸ், எலிஜிபிலிட்டி, எந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் என்னென்ன டெஸ்ட் பேப்பர் கோட் இதில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அண்ட் தென் என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, அது மட்டுமே இல்லாமல் இதுக்கு ரெக்கமெண்டட் புக்ஸ் என்ன, அண்ட் மார்க்கெட்டில் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது குயிக் ரிவிஷனுக்கான எம்சிக்யூ புக்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட், நீங்கள் எடுத்திருக்க டெஸ்ட் பேப்பர் வச்சு வேறு எந்தெந்த டொமைனில் நீங்கள் செலக்ட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதாவது இந்த சிஎஸ் அண்ட் ஐடிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க கொஷின் பேப்பர் SCQP09 செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சிஎஸ் மட்டும்தான் படிக்கணும்ல, தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் கோ இன்டு எக்கனாமிக்ஸ் ஃபீல்ட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இந்த சிஎஸ் ஐடி டெஸ்ட் பேப்பர் கோட் வச்சு என்ன படிக்கிறது, அதையுமே நம்ம வீடியோட எண்ணில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இது இருக்கும். அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 minutes. உங்களுக்கு 75 questions இருக்கும் ஃபார் ஈச் பேப்பர் அண்ட் டியூரேஷன் வில் பி 90 minutes. அண்ட் கொஷின் பேப்பர் டைப்பு நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்க போது, ஒன்லி எம்சிக்யூஸ் மட்டும்தான். அண்ட் மார்க்கிங் ஸ்கீம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ எப்பயுமே நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணாலுமே நெகட்டிவ் நிறைய அட்டன் பண்ணோம்னா கரெக்டான பண்ணதுக்கான மார்க்குமே அதில் ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்க கொஷின்ஸ்லாம் ப்ராப்பராக அட்டன் பண்ண பார்க்கலாம். ரொம்ப டவுட்டாக இருக்கிறத நம்ம டச் பண்ண வேணாம், பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங்னால நம்மளோட ஸ்கோர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேப்பர் எழுதி பார்க்கும்போது ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், எந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வருது, எந்த அளவுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறோன்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் எக்ஸாமில் கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் CUTPG பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணுமா, இதுக்கான ஜென்ரல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ் அண்ட் ஐடியோட எலிஜிபிலிட்டி நான் வந்து சில காலேஜஸ்க்கு மட்டும் எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த காலேஜில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றது கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காக தான். ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் இந்த SCQP09 இந்த டெஸ்ட் பேப்பர் கோடு எடுத்தோன்னா நம்ம MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். அதோட எலிஜிபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா எனி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் as one of the subject. இந்த மூணுத்தில் நீங்கள் எதுவும் பண்ணாட்டி கூட ஏதாவது ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் உங்களோட மேக்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டை அட்லீஸ்ட் 4 செம்க்கு, அதாவது உங்களுக்கு 2 இயருக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இதுதான் அதுக்கான ஆவரேஜ் ஸ்கோர் ஆர் பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கணும் உங்களோட கேட்டகரி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டெஸ்ட் பேப்பர் கோட் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தென் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா BSc ஃப்ரம் எனி டிசிப்ளின், இங்கே எதுவுமே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் BCA ஈவன் யூ கேன் டூ BCom ஆர் எனி 3-year undergraduate degree program from any recognized institute, ஓகே? இங்கே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்களா ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த கோர்ஸ் வச்சுருந்தா தான் முடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நீங்கள் BCom ஒரு BCA முடிச்சிருந்தாலுமே இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. மார்க் வந்துட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகும். இங்கே நமக்கு MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது. இது புதுச்சேரி பிரான்ச்லேயே தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த டெஸ்ட் பேப்பர் அப்ளை பண்ணியிருந்தாலுமே உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்த்து தான் அப்ளை பண்ணணும். நான் முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது தான் தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையா, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க, மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு 4 செமஸ்டர் இல்லைன்னா ஆப்வியஸாக இதுக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா MCA கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே பாஸ் அண்ட் UG டிகிரி வித் மேத்தமெட்டிக்ஸ் அட் +2 நமக்கு கொடுத்துருக்காங்க, எனி UG டிகிரி, ஓகேவா? அண்ட் ஆர் கிராஜுவேட் லெவல் வித் மினிமம் ஆஃப் 50 டிகிரி பர்சன்டேஜ் நமக்கு இருந்தால் போதும், ஆர் 45 டிகிரி பேஸ்ட் ஆன் த கேட்டகிரி. அண்ட் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி JNUலையும் நமக்கு MCA தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அங்கேயும் நமக்கு வந்துட்டு BCA ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒரு ஈக்குவலன்ட் டிகிரி அண்ட் ரெஸ்பெக்டிவ் டு த கேட்டகிரி, எந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ மார்க்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து CS அண்ட் ஐடிக்கு எலிஜிபிலிட்டி, ஜென்ரலாக கேட்குற எலிஜிபிலிட்டி. அண்ட் தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வேறு நிறைய யூனிவர்சிட்டிலையுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து இதோட டெஸ்ட் பேப்பர் கோட் எல்லாரும் இதுதான் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். SCQP09, தட் இஸ் சயின்ஸ் கொஷின் பேப்பர் 09. அண்ட் நமக்கு சப்ஜெக்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு மென்ஷன் ஆகிருக்கும் CUT PG 2026 போர்ட்டலில். நெக்ஸ்ட் இதோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு CUT 2026 போர்ட்டலுக்குள்ளே போகணுன்னே அந்த சிலபஸ்க்குள்ளே நிறைய டொமைன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதில் சயின்ஸ் டொமைனில் போனீங்கன்னா 9th பிளேஸில் உங்களுக்கு இந்த சிலபஸ் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா யூ வில் கெட் அ ஓவரால் வியூ ஆஃப் சிலபஸ். ஸோ உங்கள் சிலபஸை பேசிக்காக வந்துட்டு அவங்க 3 டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், அதை சுற்றின கொஷின்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டட், தென் மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டட். இப்போ இந்த திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங்கில் எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கேட்குறாங்கன்றது அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வில் பி ஹேவிங் கிரியேட்டிவ் திங்கிங், அன்ஃபெமிலியர் ரிலேஷன்ஷிப், வெர்பல் ரீசனிங், ஃபைண்டிங் பேட்டர்ன் அண்ட் ட்ரெண்ட்ஸ், அசஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். அந்த கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க டாப்பிக்கெல்லாம் கிளியராக தரோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு ரிவைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் புதுசாக வந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்துமே நீங்கள் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓப்பன் ரிலேட்டட் கொஷின்ஸ். கரெக்டாக இதுலேருந்து இந்த கொஷின்ஸ் தான் வரும் நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. ஆஸ் தீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நமக்கு செட் தியரி இருக்குது, அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, calculus. ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்குது. அண்ட் தென் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம். ஸோ மேக்ஸில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் நினைக்க வேணாம். தெர் ஆர் மெனி சேனல்ஸ் உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக சொல்லித்தராங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி குயிக் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு 1 month தான் டைம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சாப்டர் பை சாப்டர், எக்ஸசைஸ் பை எக்ஸசைஸ் உங்களுக்கு படிக்க முடியாது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் பேரபோலா ஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் படிக்க போகிறோன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி அந்த சம்ஸை குயிக்காக நம்ம போடுறது, என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு அப்படி வந்துட்டு நீங்கள் படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் வந்துட்டு நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா ஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் ஃபண்டமெண்டல்ஸ், இது பேசிக்கான 3 டிவிஷன். அண்ட் இதை சுற்றி நமக்கு தேர் ஆர் மல்டிபிள் டாபிக்ஸ் கிவன். கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 1 month டைமில் இந்த 3த்தையும் எப்படி எஃபெக்டிவாக படிக்கிறதுன்னு நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணணும். நான் வந்து ஜென்ரிக்காக ஆல்ரெடி CUT 2026க்கு எப்படி நம்ம 1 month பிளான் பண்ணுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட டைமை ஒரு நாளுக்குமே இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி டைம் டேபிள் வேணும்னாலும் ஐ வில் ட்ரை டு போஸ்ட் அந்த சேனல். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ 3 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், கம்ப்யூட்டர் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 15 days நான் இதை படிப்பேன், நெக்ஸ்ட்டு 15 days அதை படிப்பேன், அப்படி ஸ்பிட் பண்ணிங்கன்னா உங்களால் எதுவுமே ப்ராப்பராக முடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு டேவுமே நீங்கள் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங்க்கு அப்புறம் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்னிங் டைமில் நீங்கள் இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்போது நீங்கள் மேக்ஸ் படிங்க. லஞ்சுக்கு அப்புறம் யூ வில் பி பிட் டயர்ட், அப்படி எனக்கு வந்துட்டு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கணும். நெக்ஸ்ட்டு திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், அண்ட் ஈவினிங்காக நீங்கள் கம்ப்யூட்டர். இது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து. பட் 3 டைம்ஸ், அதாவது உங்களோட டேவை 3ஆக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் டைம் கொடுத்தாகணும். அப்போ தான் 1 monthல நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கிறத ப்ராப்பராக படிக்க முடியும். ஸோ எவ்ரி சண்டே கம்பல்சரி நீங்கள் படித்த எல்லா டாபிக்ஸுமே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதணும். இதெல்லாம் நீங்கள் மேண்டட்டரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு 4 weeks மேலேயே இருக்குது. மேக்ஸிமம் March 13க்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரும். ஸோ அந்த 4 weeks நீங்கள் படிச்சுட்டா கூட நமக்கு 10 to 15 days சாலிடாக ரிவிஷனுக்காகவுமே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ படிக்கிறது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஸ்கெடியூல் போட்டு படிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு புக்ஸ் என்னெல்லாம் ரெக்கமெண்டட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஈவன் வாட்ஸ்அப் அண்ட் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் இந்த புக்ஸ் எல்லாமே நமக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாம் கம்பைண்டாக நமக்கு MCQ ப்ராக்டிஸோட அண்ட் அந்த ஓவர்வியூ எல்லாமே ஒரு சப்ஜெக்டோட தியரி கான்செப்ட் நமக்கு ஓவர்வியூ எல்லாம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற அளவு கான்செப்ட் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி புக்ஸுமே நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஓவரால் நமக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுற புக்காக இருக்குது. இதில் அலாங் வித் கான்செப்ட் உங்களுக்கு டாபிக் பை டாபிக் MCQமே படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஃபுல் புக் படிக்க டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி நீங்கள் சீக்கிரமாக கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்துட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதர் கோர்சஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி இது போகிறதுக்கு முன்னாடி புக் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட PDF இருக்குது, PYQ கூட நான் ஆன்லைன்லேயே பார்த்துப்பேன்.
பண்ணியிருப்பீங்க. பட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரீன்லேருந்து அவே ஆகி ப்ராக்டிக்கலாக நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோமோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக நமக்கு இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் உங்களால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே புக் வாங்க முடியாட்டும் இந்த கொஷின் பேப்பர் புக் இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் காப்பியாக நேரில் வாங்கி படிக்க பாருங்க. உங்களுக்கு புதுசு வாங்க ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நினச்சோன்னா தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் மார்க்கெட்ஸ் நமக்கு ஓல்டு புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையாவது வாங்கி நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அதர் கோர்சஸ் வந்து என்னென்னா, இப்போ நம்ம QP09 நீங்கள் வந்து ஓகே நான் வந்துட்டு பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், ஒரு பிசிஏ முடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் கூட எடுத்திருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பரை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா எம்டெக் நானோ டெக் எலக்ட்ரானிக்ஸுமே படிக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதை தான் நான் வந்துட்டு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அண்ட் டொமைன் நான் மென்ஷன் பண்ணேன். பட் நீங்கள் வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் அதுவுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் நீங்கள் எம்டெக் நானோ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னா இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் கூட நீங்கள் எடுத்து படிச்சிருந்தா போதும். படிச்சுட்டு உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எம்டெக் நானோ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட் பேப்பர் கோட் எழுதி அதுக்கு ஏதாவது ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் ஜாயின் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஆல்சோ. அண்ட் நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் பிஜி டிப்ளமோ கூட ஆஃபர் பண்ணுறாங்க டேட்டா சயின்ஸில் வித் திஸ் கொஷின் பேப்பர் கோட் இஃப் யூ ஆர் have the eligibility also with the respective mark in the specific test paper code. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சா நெக்ஸ்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஸ்டிக் ஆகாமல் வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது மட்டும்தான் இந்த காலேஜில் தான் இந்த டெஸ்ட் பேப்பர் கோட் வேறு கோர்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சில ஸ்பெசிஃபிக் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி அங்கே இந்த டெஸ்ட் பேப்பர் கோடுக்கு என்னென்ன கொடுக்குறேன் நான் மேனுவலாக உட்காந்து உங்களுக்காக இதை பண்ணேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் தான் உங்களுக்கான டெஸ்ட் பேப்பர் கோட் போட்டு இன்னும் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே இந்த கோர்ஸ் இல்லைனாலும் இந்த கோர்ஸ் என்னால் அப்ளை பண்ண முடியும். நமக்கு நல்ல மார்க் எல்லாருமே எடுக்கணும். சப்போஸ் இன்கேஸ் எதுவும் கட் ஆஃபில் போயிடுச்சு அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அந்த டைமில் யோசிக்காமல் இப்போவுமே பார்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே. அண்ட் இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி. ஸோ எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் லாஸ்ட் இயருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னுமே கட் ஆஃப் டீட்டெயில் ஒரு காலேஜ் வைஸ் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த சிஎஸ்ஐடி பற்றி ஓவரால் ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. See you in the next video. Thank you.